மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த முக்கியமான விழிப்புணர்வு நடைபயணம் தமிழ்நாட்டின் மக்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த நடைபயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் என்றால் நாம் முதலில் உயிர் வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்கு நமக்கு தேவை நீர், உணவு. இந்த நீரையும் உணவையும் கொடுப்பது நம்முடைய காவிரி தாய். அப்படிப்பட்ட காவிரி தாயை கர்நாடகாவிலே அதை தடுத்து நமக்கு அந்த தண்ணீரையும் நமக்கு அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த உணவை தடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறது கர்நாடகா. இது மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம். ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு காவிரி நீர் அளித்துக் கொண்டு நமக்கு குடிப்பதற்கும் நம்முடைய உணவிற்கும் நீர் அளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இதே காவிரி தாய் நீர் அளிக்க வேண்டும். ஆனால் இதற்கு நேரெதிராக கர்நாடகா இன்று காவிரியை தடுத்து கர்நாடகாவிலே மிகப்பெரிய ஒரு அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த அணை கட்டினார்கள் என்றால் நமக்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். திருப்பூர்ல நொய்யல் ஆறு வருது. அது நொய்யல் ஆறுன்னு சொல்லக்கூடாது, நொய்யல் சாக்கடை. சாக்கடையா மாறிச்சு. முன்னாடி ஆறா இருந்தது. அந்த நொய்யல் ஆத்துல தவிர தண்ணிய கோயம்புத்தூர் வழியா தான் நொய்யல் ஆறு வருது. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நொய்யல் ஆத்தை தடுத்து நிறுத்தி அதை நாங்க முழுசா நாங்க தான் பயன்படுத்துவோம், திருப்பூர் மக்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இங்க இருக்கிற விவசாயிகள் சும்மா இருப்பீங்களா? சண்டை போடுவீங்கல்ல, போராட்டம் பண்ணுவீங்கல்ல, ரோடுக்கு வருவீங்கல்ல. ஐயோ, நாங்க காலங்காலமா நொய்யலாத்த தண்ணி அனுபவிச்சோம், அதான் குடிச்சோம், அதான் விவசாயம் பண்ணோம், அதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அதை தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாத்தையும் தண்ணி எடுத்துக்கிட்டா நாங்க எங்க போவோம்? எங்க பிள்ளை குட்டிங்க என்ன செய்வாங்க? எங்க வருங்கால சந்ததியினர் எப்படி வாழ்வாங்கன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா? இல்லையா? இதேதான் காவிரியில் நடக்குது. காலகாலமா காவிரியை நம்பித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 8 கோடி மக்கள்ல 5.5 கோடி மக்கள் காவிரி ஆற்றை நம்பி இருக்கின்ற மக்கள். குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும். மதுரை மேலூர், மதுரையில வழியா வைகை ஆறு போகுது. வைகை ஆற்றை யாரோ பார்த்திருக்கீங்களாமா? யார் பார்த்திருக்கா? இன்னைக்கு யாராவது பார்த்திருக்கீங்களா? அதுவும் நொய்யல் மாதிரி சாக்கடை, தண்ணி இல்ல. மதுரை மக்களுக்கு தண்ணி யார் கொடுக்கிறானா? காவிரி. இப்படி காவிரி ஆறு தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்களுக்கு தண்ணி கொடுக்குது. அதே போன்ற காவிரி டெல்டா. காவிரி டெல்டானா எங்க? தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர். அந்த டெல்டாவில் நமக்கு என்ன கிடைக்குது? சோறு. சோறு கிடைக்குது. அங்க அந்த டெல்டாவுக்கு எங்கிருந்து தண்ணி போகுது? காவிரி மூலமா தண்ணி போகுது. ஆனா அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலையில தொடங்கி கர்நாடகாவில் கொஞ்சம் தூரம் காவிரி பாஞ்சு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. தமிழ்நாட்டில் தான் நிறைய பாஞ்சு அதிக பயன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். இப்ப கர்நாடகாவில் என்ன பண்றாங்க? இதுக்கு முன்பு நல்ல 4 டேம் கட்டிட்டாங்க. 4 டேம் கட்டி எவ்வளவு தண்ணி வந்தது, அது பாதி தண்ணி தான் இன்னைக்கு வருது. அந்த 4 டேம் கட்டுறப்போ நம்ம அமைதியா இருந்துட்டோம். இப்ப என்ன பண்றாங்க? அந்த 4 டேம் விட பெரிய டேம் இன்னைக்கு மேகதாது டேம்னு கட்ட கர்நாடகாவில் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த டேம் கட்டா மீதி தண்ணி வராது. அப்போ நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. திருப்பூர் மாநகரம், அது திருப்பூர் மாநகரத்தில் உங்களுக்கு எங்க தண்ணி வருது? எங்கிருந்து தண்ணி வருது? நொய்யல் ஆத்துல இருந்து வருதா? இல்ல, காவிரி ஆத்துல இருந்து வருது, பவானி ஆத்துல இருந்து வருது, காவிரி ஆத்துல இருந்து வருது. அதே போன்ற தாராபுரம், காங்கயம், அத்தனை பகுதியிலிருந்து எங்க இருந்து வருது? காவிரி ஆத்துல இருந்து வருது.
அப்ப காவிரியை தடுத்துட்டாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்டத்து மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால இது என் பிரச்சனை இல்ல, அவங்க பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாருடைய பிரச்சனையும். நீங்க எந்த நிலையில வேணா இருங்க, பெரிய கோடீஸ்வரனா கூட இருங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யுங்க, ஏசி ஆபீஸ்ல இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல உங்களுக்கு. எவ்வளவு நாள் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க? அதனால இதெல்லாம் தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அந்த நிலை தான் இன்னைக்கு வரும். இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலன்னா நம் பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க கொள்ளு பேர பிள்ளைங்க, உங்க வாரிசுகள், வருங்கால சந்ததியினருக்கு தண்ணி கிடைக்காது. அன்னைக்கு நம்ம மேல அவங்க கோபமா இருப்பாங்க. என்ன தடுக்கிற நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை தடுத்தாதான் நாளைக்கு அவங்க உயிர் வாழ முடியும். இன்னைக்கு நம்ம அமைதியா இருந்துட்டோம்னு வச்சுக்க, சரி இது யார் பிரச்சனையோ அப்படின்னு அமைதியா இருந்துட்டோம்னா அவ்வளவுதான். உங்க பேர பிள்ளைங்க அவங்க வாழறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். இது நம்மளுடைய மிக மிக முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது, இங்க அங்க அப்படி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் விட்டுடுங்க. இன்னைக்கு என்னுடைய நோக்கம் இந்த மேகதாது கர்நாடகாவில் கட்டக்கூடாது. கட்டினா அங்க 12,500 ஏக்கர் காடு அழியும். காட்டு அழிச்சுதான் அந்த டேம கட்ட திட்டமிட்டு இருக்கிறாங்க. 12,500 ஏக்கர் காடு. அந்த காட்டு மூலமா தான் நமக்கு மழை வருது. இந்த காட்டு அழிச்சா மழையும் நின்று போயிடும். இருக்கிற தண்ணியை அவன் தடுத்து நிறுத்திதான் நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதனால இதை உறுதிப்படுத்துகின்ற வகையில நாம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இங்கே நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ஆதரவுனா எந்த வழியில ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வழியில ஆதரவு கொடுங்க. கடிதம் எழுதுங்க, இல்ல பதிவு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, ஏதாவது சோசியல் மீடியால போன்ல பண்ணுங்க. இல்ல அங்க எங்கேயாவது கலெக்டர் ஆபீஸோ அங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாம் போய் அங்க போய் சொல்லுங்க, மேகதாது கட்டக்கூடாது. எப்படி எப்படி உங்களுக்கு தெரியுதோ. ஏன்னா இது விவசாய பிரச்சனை மட்டும் கிடையாது, இது அத்துணை மக்களுடைய பிரச்சனை, அத்துணை மக்களுடைய பிரச்சனை. இன்னொன்னு, காவிரியில தண்ணி வரலன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப உங்களுக்கு இந்த வழியா வர தண்ணி, பவானி ஆத்துல தண்ணி, நொய்யல் ஆத்து தண்ணி, அமராவதி ஆத்து தண்ணி இல்ல, அது அதிக இடத்துல இங்க இருந்து அங்க அந்த பக்கம் பயன்படுத்துவாங்க. நிறைய சிக்கல் இருக்குது. இல்ல எங்களுக்கு தான் தண்ணி வருது, எங்களுக்கு தான் இந்த மலையில இருந்து தண்ணி வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த பக்கம் காவிரியில் தண்ணி வரலன்னு வச்சுக்கல, இந்த தண்ணி அங்க பயன்படுத்துவாங்க. அப்ப உங்களுக்கு இந்த தண்ணியே வராது. இதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது.